டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் இல்லைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுனவங்களுக்கான ஒரு முக்கியமான மகிழ்ச்சி செய்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மகிழ்ச்சி செய்தி என்னென்னா, அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியான சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு ஒரு வேலை வாய்ப்பிற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது நிரந்தர அரசு பணி. ஸோ அதனால் மறக்காமல் இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியான சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் பணிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு ஒரு காலி பணியிடமும் ஸ்டோர் கீப்பர் பணியிடத்துக்கு ஒரு காலி பணியிடமும் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 காலி பணியிடங்களுக்கும், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களுக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறதுனால 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து ஓசி பிரிவினராக இருந்தால் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் பிரிவினராக இருந்தால் 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டோர் கீப்பர் பணிக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணனா சக்தி டெக்.net என்ற இணையதளம் மூலம் 29/8/2025 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு அவங்க கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட் அப்ளைன்ற பட்டன், இந்த வெப்சைட் போய்ட்டு அப்ளைன்ற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணுன்னே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கல்வி தகுதியை அப்டேட் பண்ணணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான சான்றிதழ்கள், அதாவது உங்களுடைய கையெழுத்து, அதுக்கப்புறம் உங்களுடைய புகைப்படத்துடைய சான்றிதழ்களை அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சரை அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும். உங்களுடைய புகைப்படத்துக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான சைஸ் 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட், அதர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/8/2025. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.